Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் குறித்த ஒரு நிறுவனம் ஒன்றிலே ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஓனா ஓவண்ணா என்ற 10 கிளைகளுக்கும் பொறுப்பாக உள்ள 10 அலுவலர்களிடையே திங்கள் முதல் வெள்ளி வரையிலான 5 நாட்களில் காலையிலே வேலைக்கு வருகை தரும் 6 அலுவலர்கள் 6 அலுவலர்கள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இந்த அலுவலர்களுக்கு பொறுப்பாக உள்ள கிளைகள் காட்டப்பட்டிருப்பது அந்த ஒவ்வொரு அலுவலகரின் பெயர் குறிப்பிடப்படும் சரியான ஒழுங்குமுறையில் இல்லை. உதாரணமா, தேவி எந்த கிளையில வேலை செய்யறாண்டு அவக்கு நேரா தரப்பட்டிருக்கு. ஆனா அவட அந்த ஓர்டர்ல இல்லை, தேவிங்கிற ஆனாங்கிற கிளையெல்லாம் வேலை செய்வாண்டு இல்லை. அனுலன் ஈனாங்கிற கிளையெல்லாம் வேலை செய்வாருன்னு இல்லை. ஆனால் இவங்க 6 பேரும் வேலை செய்கிற கிளை என்ன? ஆனா ஈனா ஆவண்ணா ஏனா ஏன்னா ஈனா. அவங்க யார் எந்தெந்த கிளைங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, 10 பேர் இருக்காங்க, 10 கிளை இருக்கு. யார் எந்த கிளைன்னு கண்டுபிடிக்கணும். 10 பேரும் எந்த கிளைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வியை நாங்கள் 5 நிமிடத்துக்கு செய்யலாம். இருக்கிற 1 மணி நேரத்துக்கு இந்த கேள்வியை செஞ்சு ஓடு வர வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த கேள்வி எப்படி குயிக்காக செய்கிறேன்னு சொன்னால், இப்போ கேள்விக்குள்ளே ரெக்டாவே என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? ஓ என்ற கிளைக்கு பொறுப்பாக உள்ள அலுவலர் யார்? இப்போ ஓ என்ற கிளைக்கு பொறுப்பாக இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்கான். ஒன்று யார் தந்திருக்கா? விஷால் தந்திருக்கா. ஓ எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஓ ஓன்னா இந்த இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. பாருங்க, இப்போ பாருங்க, இந்த ஓனா என்கிற இதுல நேரா விஷால் வந்திருக்காரான்னு பாருங்க. விஷால் வந்திருக்காரா? அந்த கிளைக்கு பொறுப்பான அதிகாரி வந்திருக்காரா? இல்லை. புதன்கிழமை அந்த கிளைக்குரிய ஆள் யாரோ வந்திருக்காங்க, ஆனால் விஷால்ற பேர் இல்லை. அப்போ ஓனா என்ற கிளைக்கு பொறுப்பான அலுவலராக உள்ளவர் விஷால் வருமா? விஷால் வராது. அங்கஜன் வருமா? அங்கஜன் வரலாம். இங்க அடுத்து பாருங்க. சரி, அங்கஜன் வரலாம், இருக்கட்டுமா. ராம் வருமா? ராமும் வரலாம். சரி, அடுத்தது இந்திரா வருமா? பாருங்க, இந்திரா இருக்காவா? இந்திரா இருக்கா பாருங்க. இந்திராட பேர் இல்லை புதன்கிழமை, ஸோ இந்திரா வரமாட்டேன். இப்போ அங்கஜன் வருமா, ராம் வருமானு பார்ப்போம். பாருங்க, அங்கஜன் வேற எங்க வந்திருக்காரு? இந்த இடத்துல வந்திருக்காரு, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஓனாங்கிறது இருக்குதா? ஓனாக்கில் இருக்குதா? இல்லை. அப்ப இந்த ஓனா என்ற கிளைக்கு அங்கஜன் பொறுப்பு அறிக்கலுமா? இல்லை. ஓனா என்ற கிளைக்கு பொறுப்பான அதிகாரி யாரு? ராம். 3வது ஆன்சர். அதே மாதிரி பெருமாள் பொறுப்பாக உள்ள கிளை அது. பெருமாள் எங்கெங்க வந்திருக்காருன்னு பார்ப்போம். பாருங்க, பெருமாள் இந்த இடத்துல வந்திருக்காரு. வேற பெருமாள் இந்த இடத்துல வந்திருக்காரு. சரி, ஆனா பெருமாள் அந்த இடத்துல வந்திருக்குது. இங்க பாருங்க, கடைசி வெள்ளிக்கிழமை ஆனா இருக்குதா? ஆனா எங்கிற கிளை இல்லை. அப்ப பெருமாள் ஆனா என்ற கிளை பொறுப்பறிப்பாரா? இல்லை. ஆவண்ணா என்ற கிளைக்கு பொறுப்பறிப்பாரா? பொறுப்பா இருக்கலாம். ஏண்டா இஞ்சையும் ஆவண்ணா இருக்குது, இஞ்சையும் ஆவண்ணா இருக்குது. சரி, அதே மாதிரி ஏனாங்கிறது வருமா? இங்கேயும் ஏன் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, ஏன்னா வருமா? ஏனாவும் வரலாம். சரி, இப்போ பார்ப்போம். ஆவண்ணா வேற எங்கேயும் வருதா? ஓ, ஆவண்ணா எங்கே வருது? இந்த இடத்துல வருது. செவ்வாய்க்கிழமை பெருமாள் வந்திருக்கிறாரா? இல்லை. அப்போ ஆவண்ணா என்ற கிளை பெருமாள் பொறுப்பாக இயலுமா? ஏலாம். சரி, ஏனாங்கிற வேற எங்கேயாவது வந்திருக்காரு பார்ப்போம். ஏன்னா அந்த வந்துருக்கு செவ்வாய்க்கிழமை பெருமாள் வந்திருக்கிறாரா? பெருமாள் வரல. அப்போ ஏன்ற கிளைக்கு பெருமாள் பொறுப்பறிக்கலுமா? இல்லை. அப்போ பெருமாள் என்ன கிளைக்கு பொறுப்பு? ஏன்னாங்கிற கிளைக்கு. ஸோ ஆன்சர் 4வது.
அதே மாதிரி இஎன்ஆ என்ற கிளைக்கு பொறுப்பான அலுவலர். இஎன்ஆ என்ற கிளைக்கு யார் பொறுப்பளிப்பார்? இஎன் எங்க வந்து பாருங்க. இஎன் அந்த இடத்துல வந்துருக்கீங்க, இந்த இடம், இந்த இடம், 4 இடத்துல வந்துருக்கீங்க. அப்போ காதர் ரியாரன்னு பாருங்க, 4லையும் காதர் ரியாரன்னு இருக்கிறார், இருக்கார். இப்போ காதர் வரலாம். தேவிரிக்கான்னு பாருங்க 4லை, இதில் தேவிரிக்கா, தேவி பாருங்க. வியாழக்கிழமை தேவி இல்லை, ஸோ தேவி வருமா? வராது. சித்தார்த் வருமா? பாப்போம். சித்தார்த் இருக்கிறாரு பாருங்க. செவ்வாய்க்கிழமை சித்தார்த் வரல, ஸோ சித்தார்த் என்கிறவர் இஎன் என்ற கிளை பொறுப்பறிக்கலுமா? இல்லை. விஷால பாருங்க, திங்கக்கிழமை வரல, ஸோ இஎன் என்ற கிளைக்கு சித்தார்த் பொறுப்பறிக்கலுமா? சாரி, விஷால் பொறுப்பறிக்கலுமா? இல்லை, விஷால் பொறுப்பறிக்க முடியாது. ஸோ யார் பொறுப்பு? காதர். ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்த கேள்வி, கீழே உள்ள அலுவலர்கள் காலையிலே வேலைக்கு வருவது தொடர்பாக பின்தங்கி நிலையில் உள்ள அலுவலர், அதாவது குறைஞ்ச நிலையில் வார அலுவலர் யாருன்னு பார்ப்போம். சித்தார்த் எத்தனை நேரம் வராரு? சித்தார்த் 1 நாள் வராரு, 2 நாள் வராரு, 3 நாள். சித்தார்த் வந்து 3 நாள் வராரு. அனுலன் எத்தனை நாள் வராரு? அனுலன் 1 நாள், 2, 3, 4. அனுலன் 4 நாள் வராரு. தேவி 1, 2, 3, 3. இப்போ தேவி 3. பெருமாள் எத்தனை நாள்? ஏற்கனவே பார்த்துனாங்க, 2 நாள் தான் வராரு. அப்போ யார் பின்தங்கி நிலையில் இருக்காரு? பெருமாளைங்கிற 4வது ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழே உள்ள அலுவலர்கள் கூடிய எண்ணிக்கையிலான நாட்களில் காலையிலே வேலைக்கு வருகை தரும் அலுவலர் யார்? சித்தார்த்தரி 3 நாள் வராரு, தேவி சரி 3 நாள் வாரா, அங்கஜன் எத்தனை நாள் வராரு? அங்கஜன் 1, 2, 3, 4 நாள் வராரு. இந்திரா எத்தனை நாள் வாரா? இந்திரா வந்து 1, 2, இந்திரா வந்து 2 நாள் வராரு. வேற சரி. அப்போ கீழே அலுவலர்கள் கூடிய எண்ணிக்கையிலான நாட்களில் காலையிலே வேலைக்கு வருகை தந்த அலுவலர் யாருன்னு கேட்டா யாரு? அங்கஜன். ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ இலகுவான ஒரு கேள்வி. நாங்கள் ஒவ்வொரு அலுவலர்கள் என்னென்ன கிளை என்று கண்டுபிடிக்க போனோம்னா இந்த கேள்வி செய்கிறதுக்கு மிச்சம் டைம் எடுக்கும். இப்போ இதுதான் இலகுவாக செய்கிற முறை.